எல்லா கரும்புக்கு இயேசு நல்லா சொல்லலாம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த இடத்துல கூடும்படியாக இந்த நாளிலும் இந்த இல்லத்துல கூடும்படியாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். In this place, God has blessed us to gather together to look His face. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மலேசியா தேசத்திலிருந்து பாஸ்டர் மைக்கேல் டெங் அவருடைய குழு இந்த நாள் நம்ம சபைக்கு வந்திருக்கிறார்கள். God has brought Pastor Michael from Malaysia to minister among us. நம்ம சபைக்கு 25 வருட காலமாக நம்ம சபைக்கு வந்திருக்கிறார்கள். For 25 years they have been coming to our church. இவங்க மூலமாக अनेक சபைகள் கிளை சபைகள் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். By them many branch churches have been created. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய குழு இந்த நாள் நம்ம சபைக்கு வந்து நம்முடைய ஊழியர்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். In these days this team have come to our place to minister the word of God to us. Praise the Lord. அது மட்டுமல்ல இந்த நாளிலும் அவருடைய குழு வந்து பாஸ்டர் மேத்யூ வந்திருக்கிறார்கள். Today Pastor Matthew has come to us. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவர் கொடுப்பார்கள். Now he will share the word of God. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோட அவரை வரவேற்போம். Let us clap and welcome him. Praise the Lord. வணக்கம். என் பெயர் மேத்யூ. Okay, I'm very happy to be here today. நான் இங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். It's such a nice house. இந்த வீடு ரொம்ப அருமையாக இருக்கிறது. And so happy to see all of you gathered here. நீங்க இந்த கூடி இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். Because you all love Jesus. நீங்க எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறீங்க. இயேசு நல்லவர். I was இயேசு உன்னை நேசிக்கிறார். Okay. God is good. கர்த்தர் நல்லவர். Here all the time. எப்பொழுதும் அவர் நல்லவராக இருக்கிறார். So today I want to share with you the heart of God. இந்த நாளிலே ஆண்டவருடைய இருதயத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The heart of God ஆண்டவருடைய இருதயம் is like the heart of a good father. ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயமாக இருக்கிறது. Not a bad father. ஒரு கெட்ட தகப்பன் அல்ல, A good father. ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். Many people நிறைய ஜனங்க think God ஆண்டவர் குறித்து இப்படியாக நினைக்கிறாங்க, is an angry God. அவர் ஒரு கோபமுள்ள தேவன் என்று, They see God அவர் மோசமான தேவன் என்று நினைக்கிறாங்க. is very fierce, அவரை பார்த்து பயப்படுறாங்க. wants to punish people. அவர் எல்லாரையும் தண்டிக்க விரும்புகிறாருன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. Why? ஏன் Why would God want to hurt people? ஏன் ஜனங்களை ஆண்டவர் காயப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு ஜனங்கள் நினைக்கிறாங்களோ தெரியல. People believe ஜனங்கள் இப்படியாக நம்புறாங்க, we are all sinful. நாம் எல்லாரும் பாவிகள் என்று. Mankind, men, ஜனங்கள் not good people. ஜனங்கள் எல்லாரும் மோசமானவங்க. We steal, நம்ம திருடுறோம், we lie, பொய் சொல்றோம், we cheat. ஏமாத்துறோம். How can God எப்படி ஆண்டவர் love some people like this? இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி ஆண்டவர் நேசிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. Some people சில ஜனங்கள் speak in God's face. ஆண்டவரை பார்த்து இப்படியா பேசுறாங்க. They dare to challenge God. கடவுளுக்கே அவங்க சவால் விடுறாங்க. They don't believe in God. கடவுளை அவங்க நம்புறதே கிடையாது. How can God எப்படி ஆண்டவர் love people like this? ஜனங்களை இப்படிப்பட்ட ஜனங்களை நேசிக்க முடியும்? But our God ஆனா நம்முடைய ஆண்டவரோ is a good God. அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். Nalavar. Yes? Nalavar. Very good. So, today, my story is taken